ஒரு சில ஜாதிகளை ஏதாவது குறிப்பிட்டு சின்னதாக ஒரு வார்த்தை பேசினாலே நம்ம வெயிலில் வெளியே வராத அளவுக்கு சட்டம் இருக்குது. ஆனால் இங்கே பிராமணர்களை வந்து சினிமாவில் வந்து யாரையாவது சித்தரித்து கிண்டல் பண்ணணும் அப்படின்னா உடனே பிராமர் வேஷம் கொடுத்துருவாங்க. வெளிநாடு போகிறாங்க, லிவிங் டுகெதர், கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு குலாபிமானம் பற்றி சொல்லுவாங்க. சமீபமாக கஸ்தூரி மேடம் வந்து ஒரு பெரிய லேடி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில். கோவில் நகரத்தை சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள், மகா பெரியவர்கள், சிவனடியார்கள், நண்பர்கள், அண்ணன், தம்பி, அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். நான் பெரிய மேடை பேச்சாளர் இல்லை, ஆனால் இங்கே வந்து கலந்துக்கிட்டது காரணம் தர்மம் காப்பது சத்திரிய லட்சணம். ஸோ அதுக்காக சினிமாவை தான் இன்றைக்கி நம்ம இங்கே ஏன் கூடியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிராமணர்களை வந்து எப்போவுமே ஒரு தலைபட்சமாக இழிவுபடுத்துறது, அவங்கள கொச்சைப்படுத்துறது, காயப்படுத்துறது, ஒரு சில ஜாதிகளை ஏதாவது குறிப்பிட்டு சின்னதாக ஒரு வார்த்தை பேசினாலே நம்ம வெயிலில் வெளியே வராத அளவுக்கு சட்டம் இருக்குது. ஆனால் இங்கே பிராமணர்களை வந்து என்னென்னலாம் வார்த்தை இருக்கோ அத்தனை வார்த்தையும் பொறுத்துட்டுலாம் யாரும் கேட்பார் இல்லை. அந்த நிலை வந்து எனக்கு கண்கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இப்போ அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. அது நான் கண்கூட பார்க்குறேன், நீங்களும் உணர்வீங்க. நாங்கள் அந்த தளத்திலே பயணிக்கிறதால கண்கூட பார்க்குறோம். அதுக்கு சில பேர் முக்கிய காரணம். அதில் எச்ரேதா சார் ஒருத்தர், மேடையில் இருக்க அர்ஜுன் சம்பத் அண்ணன் ரொம்ப முக்கியமானவர். அதுக்கு தொடர்ந்து பல நிகழ்வுகள் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றத தமிழ்நாட்டில் விதைச்சிக்கிட்டே வராரு. ஒரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மக்களை போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அது சேர சேர எதுக்கு பிராமணர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற கேள்வி ஒவ்வொரு மக்களின் மனதிலும் எழும்போது தான் இதுக்கான விடை கிடைக்கிறது. ஸோ இது மாதிரி இன்னும் 10 கூட்டம் குருமூர்த்தி அண்ணன் நடத்தணும். குருமூர்த்தி அண்ணன் மாதிரி இந்து மக்கள் கட்சியில் இருக்க பல மாவட்ட பொறுப்பாளர்கள் அவங்க ஊரில் நடத்தணும். இது கோவில் நகரத்தில் நடக்கிறது முக்கியம் இல்லை, ஈரோட்டில் நடக்கணும், சம்மந்தப்பட்ட பல ஊர்களில் நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். சினிமா வந்து ரொம்ப முக்கியமான காரணம் இப்போ வந்து இந்த கூட்டம் நடக்குது. ஏன்னா சினிமாவில் வந்து யாரையாவது சித்தரித்து கிண்டல் பண்ணணும் அப்படின்னா உடனே பிராமர் வேஷம் கொடுத்துருவாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நீங்களே கூட கைத்தட்டி சிரிச்சிருப்பீங்க. பாண்டே என்ன ஒரு நிகழ்வில் சொன்னார், விபூதி அடிக்கிறது, எனக்கு மொட்டை அடிக்க பார்த்தியா, எனக்கு விபூதி அடிக்க பார்க்குறியா அப்படின்னு. நம்ம வந்து எதெல்லாம் ரிச்சுவல்ஸாக, எதையெல்லாம் நம்ம கலாச்சாரமாக கொண்டு போகிறோமோ அதையெல்லாம் சினிமாவில் கிண்டல் பண்ணாங்க. அந்த சினிமாவில் இருந்து தான் இவங்களுக்கு பதில் சொல்லணும். அப்படி ஒரு பதில் சொன்னதால் தான் எனக்கு இந்த மேடை கொடுத்துருக்கீங்க. இந்த பதில் தொடரும், நிச்சயமாக தொடரும். வேறு எனக்கு பெருசாக என்ன சொல்கிறது தெரியல. பிராமணர்கள் ஒத்துமையோடு இருக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குலாபிமானம் அப்படின்றது இந்த பிராமணர்கள் மத்தியில் குறைஞ்சிட்டே வருது. ரொம்ப ஃபார்வர்டாக போகிறோம், ரொம்ப முன்னோக்கி போகிறோன்ற பேரில் இவங்க இந்த இனத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிறாங்க. அது பல வகையில் வெளிநாடு போகிறாங்க, வேறு லிவிங் டுகெதர், கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு குலாபிமானம் பற்றி சொல்லிக் கொடுங்க, இன தூய்மைவாதம் பற்றி சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஆகமங்கள், மற்றவங்களுக்கு எல்லோரும் வேதங்கள் சொல்லித் தரீங்க, ஆகமங்கள் சொல்லித் தரீங்க, மந்திரங்கள் சொல்லித் தரீங்க, தேவ மந்திரங்கள் சொல்லித் தரீங்க. இங்கே குலகுருக்கள் பல பேர் இருக்கீங்க. எல்லாரும் இருந்தும் இது ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம இதை எங்கேயோ ஒரு வகையில் கண்டுக்காமல் கோட்டை விட்டுருக்கோம். அதனால் தயவு செஞ்சு குலாபிமானம் அப்படின்ற வார்த்தையை மக்கள் அந்த குழந்தை ஒவ்வொரு மனதிலும் தயவுசெய்து மிக ஆழமாக பதியுங்கள். இங்கே மேடையில் கஸ்தூரி மேடம் இருக்காங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் இந்த கஸ்தூரி மேடம் வந்து கொஞ்சம் வேறு. சமீபமாக கஸ்தூரி மேடம் வந்து ஒரு பெரிய லேடி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில். ஆமாம், ஒரு சினிமாவில் இருந்துக்கிட்டு கமர்ஷியல் வேல்யூவில் இருக்கவங்க யாருமே வந்து இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து கலந்துக்க மாட்டாங்க. ஸோ இயக்குனராக இருக்கேன்னா எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு ஒரு படம், 3 வருஷத்துக்கு ஒரு படம் நான் பண்ணுவேன், என் படம் பார்க்க ரெடியாக இருக்கேன். ஆனால் ஆக்ட்ரஸ் அப்படி இல்லை. அவங்க வந்து இதை நம்பி தான் அவங்களோட வாழ்க்கை இருக்குது. எவ்வளோ பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியும். சும்மா இங்கேருந்து பேசினது தெலுங்கு இண்டஸ்ட்ரி வரைக்கும் பிரச்சனை பண்ணாங்க. அவங்களுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கக்கூடாது. ஆனால் அவங்க நல்ல மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவங்க சொன்ன விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க.
அவங்கள மாதிரி வந்திருக்கவங்களெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஆதரிக்கணும். கஸ்தூரி மேடமுக்கு நான் இந்த மேடையில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மேடையில் இருக்க எல்லா பெரியவர்களுக்குமே ம.க. ஸ்டாலின் அண்ணன் வந்திருக்காங்க. அவர்லாம் ஹீரோ எங்களுக்கு ஒரு பக்கம். ஸோ அண்ணன் வந்திருக்காங்க. எப்பவும் கூட இருப்போம், எப்பவும் என்ன பிரச்சனைனாலும் கூட இருப்பேன். அந்த ஒரு படம் ரீசெண்டாக ஒரு பெரிய பிரச்சனை பேட்கால்னு ஒரு படம் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். பிராமணர்களை ரொம்ப தப்பாக காட்டியிருந்தாங்க. அந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு ட்விட்டரில் ட்வீட் பண்ணி அது ஒரு பெரிய இயக்கமாக மாறி இன்றைக்கி இவ்வளோ பெரிய எதிர்ப்புகளை நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து காட்டணும்ல. அந்த மாதிரி எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் மோகன்ஜி உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னு இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். அது குருமூர்த்தி அண்ணனுக்கு தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. எதனாலும் உடனே தகவல் சொல்லிவிடுவார் அண்ணன். நிறைய பேர் பேச போகிறாங்க, நிறைய நல்ல நல்ல கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. நான் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சினிமாவில் சொல்கிறேன். சினிமாவில் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த திரௌபதி 2 டிசம்பர் வருது, பாருங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரும் பார்த்தது. இந்த மேடையில் உட்காந்து இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டது. இந்த ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஃபோட்டோவாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பேன் அந்த ஃபோட்டோவை. ரொம்ப சந்தோஷம் இந்த மேடையில் கலந்து உங்கள் கூட நிற்கிறது. தேங்க்யூ.